வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ செய்தி சொல்லட்டுமா. தமிழகத்துல உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருக்கு. 5 வருடங்களாக பதவியேற்றுட்டு வந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள்லாம் இந்த பதவி காலத்தோட தங்களது பதவியிலிருந்து விடை பெறுவாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. மேலும் 9 மாவட்டங்கள்ல வார்டு வரையறை செய்வது, எல்லை பிரச்சனை இது போன்ற காரணங்களால தாமதமா அந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதாவது கிட்டத்தட்ட 21 மாதங்கள் கழித்து 2021ஆம் ஆண்டு மீதமுள்ள அந்த 9 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இப்படி இருக்கா 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ஜனவரி 4ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. இதற்கப்புறம் அவர்களுக்கு அப்புறம் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. அதன்படி 9624 கிராம ஊராட்சிகள், 314 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 28 மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் அடுத்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று அதிகாரிகள் தேர்வு செய்யப்படும் வரை அந்த நிர்வாகங்களை கவனிச்சுக்கிறதுக்காக இந்த சிறப்பு அதிகாரிகளை அரசு நியமிச்சிருக்கு. முதல்ல உள்ளாட்சி அமைப்புகள் நிர்வாக ரீதியா எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதன் பயன்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தற்போதைய உள்ளாட்சி நிர்வாகம் ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சின்னு 2 நிலைகள்ல பார்க்கப்படுது. ஊரக உள்ளாட்சி அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்து, ஒன்றிய பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு 3 நிலைகளா பிரிக்கப்படுது. இந்த 3 ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கிற அமைப்புகள். இன்னொரு புறம் நகர்ப்புற உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு பிரிக்கப்படுது. இந்த 3 ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாம தனித்தனியா இயங்கக்கூடிய அமைப்புகள். இந்தியாவில் சுமார் 2.5 லட்சம் பஞ்சாயத்துகள் இருக்கு. அதுல 32 லட்சத்துக்கும் மேலான மக்கள் பிரதிநிதிகளும் இருக்காங்க. பொதுவாகவே நம்ம நாட்டுல 2 விதமான ஜனநாயகம் கடைபிடிக்கப்படுது. ஒன்று பிரதிநிதித்துவ ஜனநாயகம், இன்னொன்னு பங்கேற்பு ஜனநாயகம். இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னன்னா, மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்போம். அவர்கள் ஆட்சிக்கு போயிட்டு நம்மள ஆட்சி செய்வாங்க. இது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அதுவே பங்கேற்பு ஜனநாயகம்னா என்னன்னா, மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு நம்மளுக்கான தலைவர்களை தேர்வு செஞ்சு நாமளும் அதுல அதிகாரத்தோட பங்கேற்றுக்கிறது தான் பங்கேற்பு ஜனநாயகம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஜனநாயகத்துல ஓட்டு போடுறவங்களும் அதிகாரத்துல பங்கு பெற முடியும் அப்படிங்கிறது தான். அது என்ன, உள்ளாட்சி அமைப்புகள்ல ஓட்டு போடுற மக்களுக்கும் அதிகாரம் இருக்கா அப்படின்னா, ஆமா இருக்கு. ஒரு ஊர்ல மணல் அள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த கிராமத்துல இருக்க அந்த உள்ளாட்சி அமைப்போட உறுப்பினரான மக்கள் தீர்வு செய்யணும். அதே போல அந்த இடத்துல அணு உலை வேணுமா வேண்டாமா, ஒரு ஊருக்குள்ள மதுக்கடை வேணுமா வேண்டாமா, இப்படியான அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் இந்த உள்ளாட்சி அமைப்புல உறுப்பினரா இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதுதான் உள்ளாட்சி அமைப்போட தனித்துவமே. இதுல அந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் மூலமா மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஆட்சியில இருக்கிறவங்க இதுல இருந்து தலையிடணும்னு அவசியம் இல்லை. உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கிற மக்களே அந்தந்த ஊர்களுக்கு எது தேவையில்லை, எது வரணும் வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கிறது தான் அந்த உள்ளாட்சி அமைப்பு. 1992ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துல இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. சட்ட திருத்தங்கள் 73 மற்றும் 74 படி இந்த அதிகாரம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. இதுல 73வது சட்டப்பிரிவின் கீழ் வர அதிகாரம் ஊராட்சி மக்களுக்கானது. அதுவே 74 சட்ட திருத்தத்தின்படி வர அதிகாரம் நகர்ப்புற மக்களுக்கானது. அந்த வகையில 73வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருமே தானாகவே அந்த கிராம சபையோட உறுப்பினராகிடுறாங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்கள் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் கிராம சபை. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கிராம சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களான அந்த கிராம பகுதியில் இருக்கிற ஓட்டு போடுற உரிமை உள்ள ஒவ்வொரு மக்களுமே கூடி முடிவெடுக்கிறது. முந்தைய காலத்துல எல்லாம் ஊர் கூடி முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நீட்சி தான் இந்த கிராம சபை அப்படிங்கிற அமைப்புகளாகவும் சொல்லப்படுது. 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டத்தின்படி அனைத்து வாக்காளர்களையும் கொண்ட அரசு அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் கிராம சபை அப்படின்னு சொல்லப்பட்டது. இது கிராம சபை அப்படின்னு ஒரு சிறிய அமைப்பாக இருந்தாலும் இதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற பொது கணக்கு குழு, நாடாளுமன்ற
மன்ற கூட்டக்குழுவுக்கு இணையான ஒரு அதிகாரம் பெற்றவை தான் இந்த கிராம சபைகள். ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் நடக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தையும் இது கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. இந்த கிராம சபைகள்ல அந்தந்த கிராமத்துல தேவையான அந்த திட்டங்களோ இல்ல நடைபெற்று வரும் நடைமுறைகளோ குறித்து குறைகள் மட்டும் மக்கள் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு தீர்மானம் போல இயற்றுவதற்கான அதிகாரமும் அங்க உண்டு. பஞ்சாயத்து எழுத்தர் அப்படிங்கிற பதவியில இருக்கிறவர் தான் கிராம சபையோட செயலாளராக கருதப்படுவார். இவரோட வேலை என்னன்னா கிராம சபையோட நடவடிக்கைகளை பதிவு செய்யறது, பஞ்சாயத்துல வர வரவு செலவு கணக்குகளை மக்கள் மத்தியில சமர்ப்பிக்கிறது, இது போன்ற வேலைகள்லாம் அந்த பஞ்சாயத்து எழுத்தர் செய்வார். அது மட்டும் இல்லாம இந்த கிராம சபையில மக்கள் கூடும்போது அந்த கிராம மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்தும் அரசு ஆணைகள் குறித்தும் சட்ட விதிகள் குறித்தும் விளக்கமா எடுத்து சொல்ற வேலையும் இந்த பஞ்சாயத்து எழுத்தருடையது தான். அதாவது கிராம சபையின் செயலாளராக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து எழுத்தரோட வேலை தான் இதெல்லாம். ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் 2 பேரும் கலந்துக்கிட்டு மக்களுக்கு அரசின் செயல் திட்டங்கள் குறித்தும் அந்த கிராமத்துல எடுக்கப்பட்டு வர நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவா விளக்கமா சொல்றதுதான் இவர்களோட வேலை. இவர்களோட அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல வர பிற பிரதிநிதிகள், இவங்க எல்லார்கிட்டையும் மக்கள் அவங்க அந்த திட்டங்களை விளக்கி சொல்லும் போது அதுல இருக்க குறை நிறைகள்லாம் கேட்டு விளக்கம் கேட்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க, அதற்கான பதில்களை இவங்க சொல்லணும். இப்படியான இந்த விவாதங்கள் நடைபெறுவது தான் இந்த கிராம சபை கூட்டம். இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது எப்பெல்லாம் கூட்டப்படும்னா கிராம மக்கள் எப்ப ஒரு தேவைகளுக்காக இந்த கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இதை கூட்டிக்கலாம். ஆனா முக்கியமா 4 தினங்கள்ல இந்த கிராம சபை கூடியே ஆகணும். அதே போல ஒரே இடத்துல தான் இந்த கிராம சபை கூடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. தேவைக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப எந்த இடத்துல ஒரு நாள்ல ஒரு கிராம சபை கூடணும் அப்படின்னு மக்களா சேர்ந்து முடிவெடுத்து அந்த இடத்துல அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்திக்கலாம். சுதந்திர தினம், குடியரசு தினம், தொழிலாளர் தினம், காந்தி ஜெயந்தி, இந்த 4 நாட்கள்ல கட்டாயமா கிராம சபை கூட்டம் எல்லா இடங்கள்லயும் நடைபெற்றாகணும். சரி, இந்த கிராம சபை கூட்டத்தோட அமைப்பு பார்த்தாச்சு. இதுல மக்கள் அவங்களுக்கான அதிகாரத்தை எப்படி செலுத்துவாங்க, ஒரு விஷயம் அந்த கிராமத்துக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத எப்படி அந்த கிராம சபையில அவங்க அதிகாரம் செலுத்தி முடிவெடுப்பாங்க அப்படின்னு 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னா 50 பேர் அந்த கிராம சபைக்கு கூடணும். இதுவே 3000 பேர் இருக்கிற ஒரு கிராமம்னா அங்க 100 பேர் கூடணும். இதுவே 10,000 பேர் கொண்ட ஒரு கிராமம்னா அங்க 200 பேர் கூடணும். இல்ல 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கிராமத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த கிராமத்துல 300 பேர் கூடி அந்த கிராம சபை கூட்டத்துக்கு வரணும். இப்படி கூடி அந்த கிராம சபையில நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த தீர்மானங்களை மக்கள் மத்தியில அவங்க விவாதிச்சு அதுல வேணுமா வேண்டாமா அப்படின்னு பெரும்பாலான அந்த மக்களோட முடிவுகளை கேட்டு அவங்க அதை தீர்மானிப்பாங்க. இப்படி நிறைவேற்றப்படுற இந்த கிராம சபையில நிறைவேற்றப்படுற இந்த தீர்மானங்களோட அதிகாரம் அப்படிங்கிறது சாதாரணமா கிடையாது. உதாரணமா கேரள மாநிலத்துல பிளாச்சி மடா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இயற்கை வளங்களை சுரண்டன ஒரு பன்னாட்டு நிறுவனத்தையே அடிச்சு விரட்டி இருக்கு இந்த கிராம சபையில கூடி எடுத்த அந்த தீர்மானத்தின் அதிகாரம். இது போல தமிழகத்திலையும் குத்தப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 100 ஏக்கர் அளவிலான நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்ற மாநில அரசையே பின்வாங்க வைக்கிற அளவுக்கான அதிகாரம் கொண்டதுதான் இந்த கிராம சபை கூட்டத்துல முடிவெடுக்கப்படுற அந்த தீர்மானம். அப்படிப்பட்ட அதிகாரம் இந்த கிராம சபை அப்படிங்கிற ஒரு சின்ன அமைப்புக்கு இருக்கு. இந்த நிலையில இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருக்கு. அடுத்த உள்ளாட்சி தேர்தல், அதாவது இந்த அதிகாரிகளை மீண்டும் மக்கள் பிரதிநிதிகளை இதுல தேர்வு செய்யறதுக்கான உள்ளாட்சி தேர்தலை எப்ப நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழும்போது 2026ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதால அதற்கு முன்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கு. எப்போதுமே ஒரு தேர்தல் நடக்க இருக்குன்னா அதுக்கு முன்பே ஒரு 45 நாளுக்கு முன்னாடியே அது குறித்தான அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிடும். ஆனா இந்த விஷயத்துல இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்த எந்த விதமான அறிவிப்புகளோ இல்ல நடவடிக்கைகளோ தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து இன்னும் தெரிய வரல. அப்படி இருக்கும்போது இது குறித்து எப்ப உள்ளாட்சி தேர்தல் நடக்கும், அரசின் இது குறித்த திட்டம் என்ன அப்படின்னு ஒரு வழக்கு ஒண்ணு சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடரப்பட்டது. அதுல அரசு தரப்புலையும் மாநில தேர்தல் ஆணையம் தரப்புலையும் சொல்லப்பட்ட பதில் என்ன அப்படின்னா, அப்புறம் இந்த பட்டியல் இனத்தவர், பழங்குடி இனத்தவர், மகளிருக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் பற்றி முடிவு செய்யாம அதுக்கு முன்பாகவே இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்புகளை வெளியிட முடியாது அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையமும் அரசு தரப்புலையும் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த உள்ளாட்சி நகர்ப்புற அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்ய அரசு முடிவெடுத்திருக்கு. அதன் அடிப்படையில நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அதற்கான எல்லைகளை விரிவுபடுத்துதல், புதிதாக நகராட்சிகள், பேரூராட்சிகள் உருவாக்குதல், இது சம்பந்தமான 5 அரசாணைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. கடைசியாக கணக்கிட
கணக்கிடப்பட்ட 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற அமைப்புகள்ல 48 நகர்ப்புற மக்கள் தொகை அப்படிங்கிறது 48.45% இருக்கு. தற்போது நிலைப்படி அது இன்னும் உயர்ந்திருக்கு. இப்படி இருக்க மாநிலத்தின் நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு இந்த உள்ளாட்சி நகர்ப்புற அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்ய தமிழக அரசு முடிவெடுத்திருக்கு. தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடியவர்கள் இந்த நகர்ப்புறங்கள்ல இடம்பெயர்ந்து வரும்போது இங்க மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. அப்போ அங்க இருக்கிற மக்களுக்கான அடிப்படை தேவைகள், அந்த நகரங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், இது போன்ற திட்டமிட்ட வளர்ச்சிக்காகவும் இந்த நகர்ப்புற அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுவதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில் கூட நகர்ப்புற பகுதிகளுக்கு சமமான அளவு மக்கள் பெருகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஊரக பகுதிகளுக்கும் நகர்ப்புறத்துல கொடுக்கப்படுறது போன்ற அந்த எல்லா வகையான வசதிகளும் அந்த கட்டமைப்புகளும் அமைத்து தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ நகர்ப்புறங்களுக்கு இணையான வகையில இந்த ஊரக பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்துவது, குடிநீரை மேம்படுத்துவது, திடக்கழிவுகள், திரவ கழிவுகள் மேலாண்மை, மக்கள் பயன்பாட்டிற்கான நவீன கழிப்பிடங்கள், பாதாள சாக்கடை கட்டமைப்புகள், தெருவிளக்குகள் கட்டமைப்புகள், இது போன்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகளான சில வசதிகளையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படுது. ஆனா வேகமா நகரமயமாகி வரும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல மக்கள் அதிக அளவுல வளர்ந்து வந்தாலும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், இது எல்லாத்தையும் திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருவதற்கான பொறியாளர்கள் அந்த இடத்துல சரியா பணியமர்த்தப்படுவதில்லை. அந்த இடத்துல அந்த பணிகளுக்கான தொய்வு ஏற்படும். அப்போ இந்த பணி அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல குறைபாடாகவே தான் இருக்கு. அப்போ இது போன்ற குறைபாடுகளை களைவதும், அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கான குறைபாடுகளை களைவதற்கு கூட இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பு ஒரு அவசியமாக இருப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த நகர்ப்புறங்களோட ஊரக பகுதிகள் மற்ற உள்ளாட்சி அமைப்புகளை சேர்க்கும் போது, மறுசீரமைப்பு செய்யும் போது அங்கு வசிக்கக்கூடிய, அங்கு இடம்பெயரக்கூடிய வளர்ந்து வரும் மக்களோட பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான அந்த மருத்துவம், குடிநீர் போன்ற இந்த விஷயங்கள், அந்த கட்டமைப்புகள் மேம்படும் அப்படின்னும், பல தொழில் நிறுவனங்கள் அங்க வரும்போது வேலை வாய்ப்பும் அந்த இடத்துல பெருகும் அப்படின்னு இதற்கான அவசியமா சொல்லப்படுது. இதன் அடிப்படையில தான் இந்த கிராமப்புற ஊராட்சிகளை நகர்ப்புறங்களோட இணைக்கிறது, மேலும் நகராட்சிகளை, பேரூராட்சிகளெல்லாம் மாநகராட்சியா தரம் உயர்த்தது, இது போன்ற நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுது. கடந்த 2021ஆம் ஆண்டு 6 புதிய மாநகராட்சிகளும் 28 நகராட்சிகளும் உருவாக்கப்பட்டது. அதே போல கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி கூட 4 புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டது. அதே போல கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மாமல்லபுரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக அமைப்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதா அரசாணை வெளியிடப்பட்டது. இப்போ உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ஜனவரி 5ஆம் தேதியோட முடிவடைஞ்சிருக்கு. இப்போ அடுத்த அந்த உள்ளாட்சி தேர்தல் வச்சு அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக சில நகராட்சிகளை மாநகராட்சிகளாக மாற்றுவதும், பேரூராட்சிகளை நகராட்சி மாற்றுவதும், இது போல மறுசீரமைப்பு பணிகள், இதற்கான முடிவுகள் அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு.